நேற்றுங்கிறது உடைந்த பானை, நாளைங்கிறது மதில் மேலுள்ள பூனை, இன்றுங்கிறது தான் நல்ல அழகிய வீணை. அந்த வீணையை ரொம்ப அழகாக மீட்டிக் கொண்டிருக்கின்ற அத்தனை புதுமை தமிழச்சிகளுக்கும் நடுவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். பாரதியோட கவிதையே இன்னைக்கு தலைப்பா அமைஞ்சிருக்கோ, ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமம், பாலின சமத்துவம் பற்றிய தலைப்பு. ரொம்ப அருமையானது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்தியால பாலின நிகர்நிலை குறியீடு, அதாவது குளோபல் ஜெண்டர் கிளாப் இண்டெக்ஸ், அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். 2022 146 நாடுகள் கணக்கெடுக்கப்பட்டதுல இந்தியா 135வது இடம் இந்த பாலின நிகர்நிலை குறியீட்டுல. 2021 கணக்கெடுக்க போது 156 நாடுகள்ல 140வது இடம். 6 வருஷமா பின்தங்கிய நிலையில தான் இந்த பாலின சமத்துவத்துல ஆண் பெண்ல இருக்கிறோம். நம்ம 6 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 45 இடங்கள் சரிஞ்சு பின்னோக்கி போயிருச்சாமா. அப்படி இந்த பாலின நிகர்நிலை குறியீடு எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, எல்லா பாலினத்தவருக்கும் கொடுக்கக்கூடிய பொருளாதாரம், கல்வி, ஆரோக்கியம், வாழ்வதற்கான உரிமை, அரசியல் பங்கேற்பு, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இப்படி ஒரு ரேங்கை இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. பாலின நிகர்நிலை உருவாக்கப்படணும்னா எல்லா பாலினத்தவருக்கும் கல்வி, வேலை வாய்ப்பு, கண்ணியமான ஊதியம், பாதுகாப்பான குடியிருப்பு, வன்முறை இல்லாத வாழ்க்கை, இது எல்லாமே கிடைச்சிருக்கணும். இந்தியால பெண் பற்றிய முற்போக்கு சிந்தனை, பிற்போக்கு சிந்தனை எல்லாமே பெண்கள் மேல இருக்கத்தான் செய்துங்க. இன்னும் கொள்கை, திட்டமிடல், இது எல்லாமே வேணும். ஒரு தேசம்னு எடுத்துக்கிட்டா அங்க உள்ள மக்களை சொல்லலாம். அதுல ஆண்கள், பெண்கள், மாற்றுப்பாலினத்தவர்கள் எல்லாருமே வருவாங்க. சமூக வலைதளங்கள்ல பார்த்தோம்னா ஆண் பெண் சமம், ஆணுக்கின்னே பெண், நிலைப்பிள்ளை காணும் எக்கச்சக்கமான போஸ்டர்ஸ் ஒரு சைடு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஒரு ஆண் தவறு செஞ்சு அது ஒரு போஸ்டா வந்தா கூட அந்த போஸ்ட் கீழே சாடும் போது அந்த கமெண்ட்ல அந்த ஆணை பெற்ற அம்மா, அவங்களை கல்யாணம் பண்ணவங்க, அவங்களுக்கு பிறந்தவங்கன்னு எல்லாரையும் இழுத்து விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. இதுல எங்க பாலின சமத்துவம் இருக்கு? பெண்கள் ஏதாவது ஒரு டாபிக் எதிராக கருத்தை சொல்லிட்டாலே எக்கச்சக்க விமர்சனங்கள், அவதூறா பேசுறாங்க. இதுல எங்க பாலின சமத்துவம் இருக்கு? அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நிறைய இதுல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா பள்ளி கல்வியில மாணவர்களை காட்டிலையும் மாணவிகள் தான் அதிக விழுக்காடு தேர்ச்சி பெறாங்கன்னு இருக்குங்க. ஆனா உயர்கல்வியில ஜாயின் பண்றதுல அதுல பாதி மாணவிகள் காணாம போயிடுறாங்க. வேலைக்கு போற பெண்கள் ஆண்கள்ல பார்த்தோம்னா அது கூட கிட்டத்தட்ட ஒத்துக்கலாம், ஓரளவுக்கு இருக்கு எண்ணிக்கை. ஆனா திருமணமான பின்பு வேலைக்கு போற பெண்களோட எண்ணிக்கை கொஞ்சமா குறைஞ்சு, குழந்தை பெற்ற பின்பு வேலைக்கு போகிற பெண்களோட எண்ணிக்கை, ஆண்கள் பெண்கள்னு 2 பேருமே அம்மாவாகிறோம், அப்பா ஆகிறோம். ஆனா பெண்கள் தான் இதுல முக்காவாசி காணாம போயிடுறாங்க. வருமானம், வீடு, குழந்தை குட்டி பேணுறது, அது மட்டுமா எப்ப பார்த்தாலும் சமைக்கிறது, துணி துவைக்கிறது, சுத்தம் செய்யறது, அழகா மாறுறது, இதுதான் பெண்களுக்குன்னு வர்ணிச்சு வச்சுட்டாங்க போல. இப்படி புறச்சூழல், சமூக காரணிகள்னால உண்மையே சொல்றேன், பல துறைகள்ல பெண்கள் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா தலைமை பதவிகள்ல 10ல் 1 பெண்ணை தேடுறதே இப்ப கொஞ்சம் சிரமமான விஷயமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி புறச்சூழ்நிலைகள்னால நிறைய பெண்கள் காணாம போயிடுறாங்க. இன்னொன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன், தந்தை பெரியார் பெண் உரிமை, இந்த பாலின சமத்துவம்னு பற்றி இந்த டாபிக் வந்த உடனே எனக்கு தோணுது தந்தை பெரியார் தான். அவரு பெண்கள், ஆண்கள், அது மட்டும் இல்ல திருநங்கைகளுக்காகவும், அதாவது கர்ப்பப்பை இல்லாத அழகிய பெண்கள்னு சொல்லி அவங்கள சொல்லியிருப்பாங்க. எல்லாத்தையும் உடைச்சிட்டு வெளியே வாங்க, பொது வெளிக்கு கொண்டு வாங்க, எல்லாவற்றிலையும் பங்கெடுங்க. பெண்ணாக திருநங்கைகள் அங்கீகரிக்கப்பட்டிருந்தா ஏன் நம்ம சொல்ற மாதிரி ஒரு மேக்கப் பண்றாங்க, ட்ரெஸ்ஸிங் பண்றாங்க, ரொம்ப அடாவடியா நடந்துக்கிறாங்க? ஏன்னா அவங்க சமூகத்தால அந்த பாலினத்தவர்கள் ஒதுக்கப்படுறாங்க. அவங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு, அவங்களுக்கான ஒரு வாழ்வியல் நிலைங்கிறது இல்ல. இப்பதான் அவங்களுக்குன்னு ஒரு ரேஷன் கார்டு, ஒரு இடஒதுக்கீடு எல்லாமே வர தொடங்கி இருக்கு. திருநங்கையில நிறைய பேர் போலீஸ் ஆபீசர்ஸா இருக்காங்க, நிறைய பெரிய பொசிஷன்ல இப்ப இருக்கிறாங்க. அது மாதிரி நூல் சலீம் அம்மான்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, திருநங்கையவங்க. ஸ்பெஷல் சைல்டு, அதாவது HIV-ஆல அஃபெக்ட் ஆன ஒரு 40க்கும் மேற்பட்ட குழந்தைங்க, நிறைய ஸ்பெஷல் சைல்டுக்கு இன்னைக்கு அவங்க ஒரு அன்னை தரசா மாதிரி இருந்து அடைக்கலம் தந்துட்டு இருக்காங்க. அவங்க படிச்சது 4th 5th தாங்க. ஆனா அவங்க 26 ஆண்டுகளுக்கு நாடுகளுக்கு சென்று விசிட் பண்ணிட்டாங்களாமா. அவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்கிறாங்க. அது என்ன 3ஆம் பாலினம்? அப்ப ஆண்களுக்கு பாலினம், பெண்கள்னா 2வது, திருநங்கைகள்னா 3வது. இது என்ன கணக்குங்க? முதல்ல கவர்மெண்ட் ஃபார்ம் கொடுக்கறப்ப அதுல எங்க பாலின பாகுபாடு அப்படிங்கறத முதல்ல மாத்துங்க. ஏன்னா ஒவ்வொரு ஃபார்ம்லயும் ஒவ்வொரு மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு இதுல காலம்ல ஃபீமேல், மேல், அதர் ஜெண்டர்னு இருந்துச்சுன்னா அடுத்த ஒரு ஃபார்ம் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறதுல மேல், ஃபீமேல், அதர் ஜெண்டர், இன்னொரு ஃபார்ம்ல அதர் ஜெண்டர், ஃபீமேல், மேல், அப்படி கொடுங்க. அதுல இருந்தே ஆரம்பிங்க. அது மட்டும் இல்ல, பெரியார் இன்னொன்னு சொன்னாரு, பேர் வைக்கிறதுல இருந்தே உங்களுடைய பாலின பாகுபாடை மாத்துங்க. ஏன்னா இன்னைக்கும் நிறைய பெயர்கள் ஆணுக்கும் பெண்ணுக்குமானத காமனான பெயர்களா இருக்கு. அதை செலக்ட் பண்ணுங்க. உரலுக்கு ஒரு பக்கம் இடினா மத்தளத்துக்கு 2 பக்கமும் இடிங்கிற மாதிரி
மாதிரிதான் பெண்களோட நிலைமை இருக்கு. அது மட்டும் இல்லாம லாஸ்டா ஒண்ணு சொல்லிக்கிறேன். பாரதி பாஸ்கருடைய தோழியோட அழகான கவிதை அது. அதாவது இன்னைக்கும் நம்ம கண்ணுல பட்டு பாதி படாம பாதின்னு எக்கச்சக்கம் இருக்கு. அதுல நம்ம எல்லாம் எக்ஸப்ஷன் சொல்லிக்கலாம். மரணப்படுக்கையில் இருக்கிற பாட்டி ஆசைப்பட்டதால் 10ஆம் வகுப்பு மாணவி மனைவி ஆகிறாள். முகம் தெரியாதவரின் கையை பிடித்து 7 அடி நடக்கையிலே ஹோமகுண்டத்திற்குள் சாம்பல், நடக்கும் பாதை எங்கும் நெருப்பு. இப்படித்தான் நிறைய பேரோட வாழ்க்கை இருக்கு. அது மட்டும் இல்லாம உள்ளாட்சியில எல்லாம் நாங்க வந்துட்டோம், 50% பெண்களுக்கு கொடுக்கறோம்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கும் கவுன்சிலர் பதவியில மனைவி நிக்கிறாங்க. கையெழுத்துக்கு மட்டும்தான் மனைவி, மிச்சம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு கணவர் அங்கேயுமே மேல் டாமினேஷன் இருக்கத்தான் செய்யுது. ஆக பாலின சமத்துவம் வரணும் அப்படின்னா ஒரே சொல்யூஷன், நம்ம எல்லாத்துலயும் எக்ஸ்ப்ளோர் ஆக, எக்ஸ்போஸ் பண்ண, நம்மளை எல்லாத்துலயும் முன்னுக்கு கொண்டு வர, நம்மளுடைய சூழ்நிலைகளை தாண்டி நிறைய ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்தா. இன்னைக்கு பரவலா பேசப்படக்கூடிய இந்தியாவுடைய அந்த ரேங்க் பட்டியலை வச்சே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு கருத்தா இருக்குன்னு வாய்ப்புக்கு, நல்ல ஒரு தலைப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.